இந்த கல்லுக்குள்ள ஏற்கனவே ஒரு முறை இங்கே தான் பாம்பு இது நல்ல பாம்பு தானா? எனக்கு நல்ல பாம்போ இல்லை சார பாம்போன்னு தோணுது. நல்ல பாம்பு தான் நினைக்கிறேன். நண்பர்களுக்கு அன்பான வணக்கம். இது நத்தம்னு எங்க பக்கத்துல இருக்க ஊராட்சி. அங்க முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் திரு உமாபதி வீட்டில் பாம்பு. அந்த பாம்பு நல்ல பாம்பு அப்படின்னு சொல்லி தான் அழைக்கிறாரு. இது நம்ம அவங்க வீட்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு 4-5 மீட்புக்கு போயிருக்கோம். அந்த வகையில் 5ஆவது மீட்போ 6ஆவது மீட்போ இந்த மீட்புக்காக இப்போ நம்ம குழுவோட அங்கே போயிருக்கோம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். நான் 2 மாசம் நான் அந்த ஊர்ல ஊர் கட்டுறேன். 20-25 கிலோமீட்டர் தள்ளி கூப்பிடுறாங்க சார். இப்ப போன உடனே நண்பர் திரு உமாபதி அவருக்கு ஒரு மாதிரி ஒரு கில்ட்டி ஃபீல் இருக்குது. என்னடா இவங்களை அப்பப்போ தொந்தரவு பண்றேன். நான் 5ஆவது முறை 6ஆவது முறை அவங்க வீட்டில் பாம்பு மீட்கிறோம் சார். நான் இது அடிக்கணும்னு தோணுச்சுன்னா அடிச்சு போட்டுருப்பேன். உங்களை தொந்தரவு பண்ண மாட்டேன். நான் கூப்பிடுறது தான் கடைசியாக பண்ண நினைக்கிறேன். நான் வீடு கூட மாற போகிறேன். உங்களுக்கு திரும்ப தொந்தரவு தர மாட்டேன்னு சொல்லி திரும்ப ஒரு தாழ்வு மனப்பான்மை. என்னடா இவங்களை அடிக்கடி தொந்தரவு பண்ணுறேன்னு சொல்லி சார் ரொம்ப தொந்தரவு சார் உங்களுக்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். நல்ல பாம்பு நல்ல பாம்பு தான் சார். நான் சொன்னேன் அது இல்லை, நாங்கள் இருந்ததால வந்தோம். பாம்பு இருந்ததுனால தான் நீங்கள் கூப்பிட்டீங்க. இதில் ஒன்றும் உங்களுக்கு ஒரு கில்ட்டி ஃபீல் வர வேண்டிய அவசியமே இல்லை. கட்டாயம் இந்த பாம்பை மீட்டலாம் அப்படின்னு சொன்னோம். இந்த வீட்டில் ஒரு ஆச்சரியம் என்னன்னா 2-3 முறை நாங்கள் போனப்போ இதே இடத்துல தான் அவங்க அந்த கல்லுலாம் வச்சு அம்மனாகவோ ஏதோ ஒரு சாமியாக வழிபடுறாங்க. அந்த கல்லுக்கீழே தான் பாம்பு தொடர்ந்து மீட்கப்பட்டது. இப்போ அந்த கல்லுக்கீழே பார்த்தோன்னே தம்பிங்க சொல்கிறாங்க இது நல்ல பாம்பு தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இவங்களாம் நாங்கள் வீடு மாறிட போகிறோம், அதனால எங்களை வழிபடுற இடமோ நம்ம வேற இடம் தான் மாற்ற போகிறோம், தேவை ஏற்பட்டால் இதை அகற்றிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. வீடு கட்டிக்கிறேன். வீடு சேல் பண்ணுறேன் சார். அப்படியா? 2 மாசம் அங்கே இருந்தாச்சும் பாம்பு கூப்பிடுறாங்க. ஸ்பெஷலா காம்பவுண்ட் எல்லாம் போடுறோம். நல்லது. பாம்பே வரது வாய்ப்பே இல்லை. நல்லதுதான். ஸ்டிக்கர் பாருங்க. ரொம்ப தொந்தரவு பண்றாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை சார். 6ஆவது முறை சார் நைட்ல எழுப்புறாங்க சார். கேட்ல லைட் அனுப்பிடுறாங்க. ரொம்ப கவனமா அங்கே கற்களை எல்லாம் அகற்றிட்டு பார்த்தா நல்ல பாம்பு தான். ஒரு இளம் நல்ல பாம்பு. இந்த நல்ல பாம்பு பாதுகாப்பாக மீட்கப்பட்டது. உங்களுக்கு தெரியும், நல்ல பாம்புன்னா நியூரோடாக்சிக் என்ற கடுமையான விஷயத்தை கொண்ட பாம்பு. போட்டலாமாப்பா? சின்ன பாம்புனால எவ்வளோ விஷப்பட சார். இல்லை ஷூ, இந்த ஷூவில் இறங்காது சார். ரெண்டாவது பெரிய வகை பாம்புகளை கொஞ்சம் நீளமாக இருக்கிற பாம்புகளை கையாளுவது எளிது. ரொம்ப ஷார்ட்டாக இருக்கிற பாம்பு கையாளுவது கொஞ்சம் கடினம். ரொம்ப கவனமாக கையாளணும். ஏன்னா அதன் வால் பகுதி நம்ம பிடிச்சிருந்தோம்னா தலைப்பகுதி ரொம்ப நமக்கு ரொம்ப அருகும், நியராக இருக்கும். அது திரும்பினா டக்குன்னு நம்மளை தொட்டுறதுக்கு வாய்ப்பு. எனவே இந்த பாம்பு ரொம்ப கவனமாக பாதுகாக்கப்பட்டது, கவனமாக கையாளப்பட்டு கவனமாக மீட்கப்பட்டது. நன்றி. தேவையில்லை கல் வாட்சி போட்டு இந்த வீட்டுக்கு பாம்பு அடிக்கிற அளவுக்கு பிராக்டிஸ் ஆயிட்டோம். நல்ல பாம்பு கொஞ்சம் பயமா இருக்கு. கவனமா பாத்துக்கிறேன். நிறைய பேர் சார பாம்பு நினைச்சிருவாங்க சார். நல்ல பாம்பு தலை ஃபுல்லா உள்ள போயிடுச்சு. உடம்பு பார்க்கும்போது அப்படிதான் நாங்க லைட் வச்சு எடுத்து தட்டினே இருந்தா அங்கேயே தெரியல. அப்படியே ஸ்லோவா அப்படியே மூவ் ஆயிடுச்சு.